கடகராசி அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். உங்க வாழ்க்கையில கடந்த சில வருஷங்களாவே நீங்க படாத கஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு அழுதுட்டு இருக்கீங்கன்னு உங்கள் மனசுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். யாருக்கு எதை செஞ்சாலும் கடைசியில உங்களுக்கு மிஞ்சுறது என்னவோ ஒரு கெட்ட கேர் மட்டும்தான். நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாலும் ஏமாற்றங்களை மட்டுமே அதிகமா சந்திச்சு ரொம்பவே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்க. சொந்த பந்தமா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், நீங்க உயிரையே கொடுத்து பழகினவங்க கூட உங்களை புரிஞ்சுக்காம தூக்கி எரிஞ்சிட்டு போனதை நினைச்சு பல ராத்திரிகள் தூங்காம முடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில விடிவு காலமே வராதா, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காதான்னு ஒரு விரக்தியோட உச்சியில இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் ஆரம்பிக்க போகுது. ஆமாங்க, ஜூன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தலையெழுத்தே முற்றிலுமா மாறப்போகுது. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் உங்களை பிடிச்சு ஆட்டி படிச்ச அந்த தரித்திரம் விலகி ஒரு புதிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இவங்க ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கறதுனால எப்பவுமே நீங்க மத்தவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பீங்க. ஆனா அந்த பாசமே உங்களுக்கு பல நேரங்கள்ல எதிரியா மாறிடுது. காசு பணத்தை விட உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற நீங்க அந்த உறவுகளாலேயே பல அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க. ஒரு கட்டத்துல யார்கிட்டயும் பேசவே பிடிக்காம உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டீங்க. ஆனா பிரபஞ்சம் உங்களை அப்படியே விட்டுடாது. இந்த ஜூன் 17க்கு மேல உங்க வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்க வீடு தேடி ஒரு நபர் வரப்போறாங்க. அவங்க பேரோட முதல் எழுத்து ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்கும். இது ஏதோ சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய கணக்கு. உங்க கர்ம வினைகள் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு நன்மைகளை செய்யறதுக்காகவே பிரபஞ்சம் அனுப்பி வைக்கிற ஒரு தூதுவர் தான் இந்த நபர். அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், ரொம்ப நாளா பேசாம இருந்த பழைய நண்பரா இருக்கலாம், இல்லைன்னா பிசினஸ் மூலமா அறிமுகமாகிற புது நபரா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் அப்படியே உடைஞ்சு சுக்குநூறாக போகுது. இத்தனை நாளா உங்க வீட்டுக்குள்ள இருந்த ஒரு இருட்டு விலகி ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரப்போகுது. இவங்களோட வருகை உங்களை எந்த அளவுக்கு மாத்த போகுதுன்னா, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சில விஷயங்கள் ரொம்பவே வேகமா நடக்க ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில 3 மிகப்பெரிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. இதை யாராலையும் கண்டிப்பா தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா இது கிரகங்கள் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிற ஒரு புது அத்தியாயம். நீங்க இழந்த பணமா இருக்கட்டும், இழந்த மரியாதையா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பா திருப்பி கிடைக்க போகுது. இந்த 3 சம்பவங்கள்ல முதல் சம்பவம் உங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. இவ்வளவு நாள் கையில காசு தங்கல, வந்த பணம் வந்த வழியே போகுது, கடன் மேல கடன் ஏறிட்டு போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த நிலைமை முற்றிலுமா மாறப்போகுது. அது நபர் வீட்டுக்கு வந்த சில நாட்கள்லயே உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேரும். ஏன்னா அது ஒரு கலை பாக்கியா இருக்கலாம், இல்லைன்னா புதுசா கிடைக்க போற ஒரு வேலையோட முன் பணமா இருக்கலாம். அந்த பணம் உங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய கடனை அடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பணம் மட்டும் இல்லாத உங்க மனசுக்குள்ள இவ்வளவு நாள் இருந்த ஒரு பெரிய பயம், ஒரு கவலை முற்றிலுமா நீங்கி ஒரு புது தைரியம் பிறக்கும். அந்த நபர் உங்ககிட்ட பேச போற சில வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். நாமளும் சாதிக்க முடியும், நம்மளாலையும் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நெருப்பு உங்க மனசுக்குள்ள பத்திக்க பொழுது. கடக ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல அதிர்வு ஏற்படும். இவங்க மூலமா நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு உங்களுக்கே போனோம். அந்த உள்ளுணர்வு கண்டிப்பா பொய்க்காது. உங்க குடும்பத்துல இவ்வளவு நாள் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல தானா சரியாகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நேர்மறை ஆற்றலை அந்த நபர் அங்க கூடவே கொண்டு வர போறாங்க. முதல் சம்பவம் உங்க கையில பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி உங்க கடனை அடைக்க வச்சதுன்னா, 2வது நடக்க போற சம்பவம் உங்க ஒட்டுமொத்த கௌரவத்தையும் உச்சிக்கு கொண்டு போக போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல நீங்க செய்யற தொழிலையா இருக்கட்டும்,
உங்க உழைப்பை சுரண்டிக்கிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரை வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. நீங்களும் சரி போனா போகுதுன்னு பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டு அமைதியா இருந்திருப்பீங்க. ஆனா அந்த அமைதி தான் உங்களை இவ்வளவு பெரிய கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்க கண்ணை மறைச்சிட்டு இருந்த அந்த மாயத்திரை மொத்தமா விலகிடும். உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்க யாரு, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க யாருன்னு அப்பட்டமா வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அது நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு முக்கியமான தகவல் உங்க தொழில முடங்கி கிடக்கிற எல்லா தடைகளையும் உடைச்சு எரிய போகுது. இவ்வளவு நாள் உங்களை முட்டாள்னு நினைச்சு ஏமாத்தினவங்க எல்லாம் இனிமே உங்க நிழலை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு உங்க நிலைமை விஸ்வரூபம் எடுக்க போறது. யார் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து நிக்க போறாங்க. உங்க திறமைக்கு கிடைக்க வேண்டிய அந்த உண்மையான அங்கீகாரம் தேடி வரப்போறது. கல்வி உயர்வோ இல்ல உங்க தொழில ஒரு பெரிய லாபமோ உங்களை வந்து சேரும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணே பட்டலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு அடிக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் திடீர்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய இடத்துல இருந்து அழைப்பு வரும். இது எல்லாமே அந்த ஒரு நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சதுனால வந்த அதிர்ஷ்டம் தான் நீங்க கண்கூட காப்பீங்க. அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த விரிசல்கள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம சண்டை வந்திருக்கும். பிள்ளைங்க நீங்க சொல்ற பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடந்து உங்களை மன உளைச்சலுக்கு ஆகியிருப்பாங்க. அது மாதிரி குடும்பத்துக்குள்ள நிம்மதியே இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த நபர் ஒரு பெரிய வழிகாட்டியா வர போறாங்க. அவங்க சொல்ற ஒரு சில வார்த்தைகள் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரோட மனசையும் மாத்தி திரும்பவும் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க போகுது. பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் அவங்களா தங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வர போறாங்க. உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் ஒரு உண்மையான சிரிப்பை கொண்டு வரப்போகுது. இதெல்லாம் நடக்குமா? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட நமக்கு திடீர்னு இப்படி ஒரு யோகம் வருமானு நீங்க சந்தேகப்படலாம். ஆனா கிரகங்கள் எப்பவுமே யாரையும் நிரந்தரமா கஷ்டப்படுத்தாது. உங்க கர்ம வினை முடிஞ்சிருச்சு, இனிமே உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தானே அடிச்சு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா பிரபஞ்சம் உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்க போது உங்க ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். மனசுல ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு வெளியில யாருக்கும் தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க உண்மையான கவலைகள் எல்லாம் காக்குல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சு போக போகுது. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமாவே முடியும். நீங்க எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் அதுல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து உங்களுக்கு நிழல் கொடுக்க போகுது. இந்த மூணாவது மிகப்பெரிய சம்பவம் உங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போட்டு கொடுக்க போறது. பல வருஷமா சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் இல்ல ஒரு சின்ன வீடாவது கட்டணும்னு ஆசைப்பட்டு அது தடையாகி போயிருக்கும். சிலருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை பஞ்சாயத்து வழக்குன்னு பல வருஷமா எடுத்துட்டே இருந்திருக்கும். ஆர் அப்படிங்கிற நபர் உள்ள வந்த பிறகு இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன ஆலோசனை அல்லது அவங்க செஞ்சு கொடுக்க போற ஒரு பெரிய உதவி பல வருஷமா இழுபறியா இருந்த ஒரு சொத்து பிரச்சனைய ரொம்ப சுமூகமா முடிச்சு வைக்க போகுது. உங்க கைக்கு வரவே வராதுன்னு நீங்க நினைச்ச ஒரு பெரிய சொத்து எந்த ஒரு கடங்களும் இல்லாம உங்க பேருக்கு மாறப்போகுது. சொந்த வீடு வாங்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீடு அமைய போறது. இது சும்மா அரச வார்த்தைக்காக சொல்றது கிடையாது. கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு அப்படி ஒரு யோகத்தை வாரி வழங்க காத்துட்டு இருக்கு. முக்கியமா அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு இனிப்போ இல்ல ஒரு மங்களகரமான பொருளையோ கையில கொண்டு வருவாங்க. உங்க வீட்டுல இத்தனை நாளா குடிக்கொண்டிருந்த தொழித்திரத்தை விரட்டி மகாலட்சுமியை நிரந்தரமா உங்க வீட்டுக்குள்ள உட்கார வைக்க போகுது. கடகராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. உங்க வயிறு காஞ்சாலும் பரவாயில்ல,
சுத்தி இருக்கிறவங்க வயிறார சாப்பிடணும்னு நினைக்கிற அந்த தங்கமான மனசுக்கு இப்போ பிரபஞ்சம் கொடுக்க போற பரிசுதான் இந்த மாபெரும் ராஜயோகம். உங்க எதிரிகள் எல்லாம் நீங்க அடைய போற இந்த அசுர வளர்ச்சிய பார்த்து அப்படியே வாயடிச்சு நிக்க போறாங்க. நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. இந்த ஜூன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும், வைக்க போற ஒவ்வொரு எட்டும் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை மட்டும்தான் தேடி தரப்போறது. நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் கடை இல்லாம கைகூடு நேரம் வந்துருச்சு. பலருக்கு ரொம்ப வருஷமா வீட்டுல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்காம மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதமான செய்தி காத்துட்டு இருக்கு. வீட்டுல மங்கள காரியங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். திருமண தடை இருந்தவங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து மரம் தேடி வரும். இப்படி உங்க வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் மாத்தி நடக்கும் போது இவ்வளவு நாளா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி மொத்தமா மறைஞ்சு போயிடுச்சேன்னு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான பக்தி தான் உங்களை எல்லா கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்தி இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த இறைவனோட முழு அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. நீங்க எப்பவுமே உங்க பத்தி யோசிக்கிறத விட உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்கன்னு அவங்களுக்காகவே வாழ்ந்து தேஞ்சவங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கலன்னு பல நாள் நைட்டு தூங்கான அழுதுருக்கீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இது. அந்த அப்படிங்கிற நபர் வெறும் ஒரு மனுஷனா உங்க வீட்டுக்கு வரப்போறது கிடையாது. சாட்சாத் அந்த கடவுளே ஒரு மனுஷ ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்ய போறாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க பண்ற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையோட திசையே மாத்தி அமைக்க போகுது. சில பேருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து கூட இந்த உதவி தேடி வரலாம். வெளிநாட்டுல இருக்கிற ஒரு உறவினரோ இல்ல பல வருஷமா தொடர்புல இல்லாத ஒரு நண்பரோ கூட இந்த நேரத்துல உங்களை தேடி வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலாம். அவங்க கொண்டு வரப்போற அந்த ஒற்றை செய்தி உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை இருளையும் அகற்றி ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்ச போகுது. இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. திடீர்னு உங்க வாழ்க்கையில் நடக்கிற இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட வயிற்றுச்சல் படுறவங்க தான் உங்களை சுத்தி அதிகமா இருப்பாங்க. இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்படும் போது எட்டி கூட பார்க்காத சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்க கை ஓங்குறத பார்த்துட்டு வாழட்டிக்கிட்டு பின்னாடியே வருவாங்க. உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து பலங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிற உங்க கூட்டம் திடீர்னு உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா கடகராசிக்காரங்களான நீங்க இப்ப பழைய ஆள் கிடையாது. இத்தனை வருஷம் பட்ட அடியும் வலிகளும் உங்களுக்கு மனுஷங்களை எப்படி எடை போடணும்னு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. அதனால யார் உண்மையான பாசத்துல வர்றாங்க, யார் சுயநலத்துக்காக வராங்கன்னு ஈஸியா கண்டுபிடிக்கிற பக்குவம் உங்களுக்கு தானாவே வந்துடும். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான சிந்தனைய கொடுக்க போகுது. அந்த அப்படிங்கிற நபர் யாருன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இப்போ உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அவங்க உங்களை தேடி வரும்போது நீங்க அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க எந்த பெரிய கஷ்டமும் பட வேண்டியதில்ல. ஏன்னா அவங்க உங்ககிட்ட கேச ஆரம்பிக்கும் போதே உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய சுமை இறங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அவங்க முகம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். அத வச்சே இவங்கதான் பிரபஞ்சம் நமக்காக அனுப்பி வச்ச அந்த நபர்னு நீங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுப்பீங்க. அவங்க மூலமா கிடைக்க போற அந்த பெரிய வாய்ப்பை நீங்க எக்காரணத்தை கொண்டும் தளர விடக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம அறியாமலேயே இது நமக்கு செட் ஆகுமா, நம்மளால இதை செய்ய முடியுமான்னு ஒரு தயக்கம் வரும். ஆனா இந்த காலகட்டத்துல அந்த தயக்கத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு தைரியமா முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ராஜபாதையை உருவாக்கி கொடுக்க கூடுது. கடகராசிக்காரங்களான உங்க மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி. யார் எதை சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவீங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களால சும்மா இருக்க முடியாது. கையில இருக்கிறத கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படுவீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி கண்மூடித்தனமா யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு யார் உண்மையானவங்களோ, உங்களுக்கு யார் விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்க நல்ல மனசை காட்டுங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போற அந்த பணவரவா இருக்கட்டும், இல்ல அந்த மாபெரும் வெற்றியில கிடைக்க போற புகழா இருக்கட்டும், அத ரொம்ப பத்திரமா நீங்க பாதுகாக்கணும்.
பண் திருஷ்டி அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே பட்டுடும். அதனால உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை அது முழுசா நடந்து முடியிற வரைக்கும் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லால ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறது உங்களுக்கு இன்னும் பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு காலத்துல உங்களை காத்து இவனால என்ன சாதிக்க முடியும், இவளால என்ன பண்ணிட முடியும்னு ஏளனமா சிரிச்சு அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி உங்க வெற்றி அமைய போகுது. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு அழகு இருக்கும். அந்த திறமைக்கு இத்தனை நாளா முத்துக்கட்டையா இருந்த சில கிரக அமைப்புகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா மாறி உங்க திறமைய இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா அவமானங்களுக்கும் எல்லா நஷ்டங்களுக்கும் சேர்த்து பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசு உங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கு. அந்த பரிசு தான் இந்த நபரோட வருகை. அவங்க உள்ள வந்ததும் நடக்க போற அந்த 3 சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா மாறப்போகுது. இவ்வளவு நாள் இருட்டுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்த உங்க குடும்பம் ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க போகுது. உங்களோட பெத்தவங்க முகத்துல ஒரு உண்மையான சந்தோஷத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு ஆணிவேரா நீங்க நின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறீங்க. கடக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மனசு ஒரு பெரிய போராட்ட காலம்தான். ராத்திரியில படுத்தா உடனே தூக்கம் வராது, பழசையெல்லாம் நினைச்சு 1000 யோசனைகள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நல்லாதானே இருந்தோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு உங்களை நீங்களே பலமுறை கேள்வி கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த ஆறுங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு உங்க மனசுல இருக்கிற அந்த அத்தனை காரமும் இறங்கி பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான தூக்கத்தை நீங்க தூங்க போறீங்க. உங்க உடம்புல இருந்த சோர்வு, அடிக்கடி வந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் எங்க போச்சுனே தெரியாத அளவுக்கு உங்க ஆரோக்கியம் ரொம்பவே மேம்பட போகுது. காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புது தெம்பும் உற்சாகமும் உங்க முகத்துல பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். உங்க குலதெய்வத்தோட நேரடி பார்வை இப்போ உங்க நேரம் முழுமையா விழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா நீங்க வேண்டிக்கிட்ட வேண்டுதல்கள், கொத்தின கண்ணீர் எல்லாத்துக்கும் உங்க குலதெய்வ விவசாயிச்சு. அதோட பலனாதான் இந்த ஒரு மாபெரும் மாற்றத்தை உங்களுக்காக பிரபஞ்சம் நிகழ்த்தி காட்ட போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை காரணமே இல்லாம தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ அவங்களாவே தங்களோட தப்ப உணர்ந்து பூமி குறுகி நிக்கிறத நீங்க நேர்ல பாக்க போறீங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீங்க எதுவும் மெனக்கிட வேண்டாம். காலம் அது ரொம்ப அழகா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபரை முழு மனசோட வரவேற்று அவங்க மூலமா கிடைக்க போற வாய்ப்புகளை கெட்டியா புடிச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல அந்த நபர் சொல்ற ஆலோசனைகள் ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணலாம். ஆனா அதுல இருக்கிற உண்மைய புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான வெற்றி படிகள் தானாவே உருவாகிடும். யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காத, அதே சமயம் உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு அமைதியா கையாளுறது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி தரப்போகுது. பணம், காசு, சொத்து இது எல்லாமே ஒரு பக்கம் உங்களுக்கு பெரிய அளவுல சேர போகுதுன்னா இன்னொரு பக்கம் சமூகத்துல உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் உருவாக போகுது. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை பேசவே விடாம தடுத்து நிறுத்தினவங்க எல்லாம் இப்போ இங்க என்ன சொல்றீங்கன்னு வாய் மூடி கேட்கிற அளவுக்கு உங்க ஆளுமை திறன் ரொம்பவே அதிகமாக போகுது. உங்க சொந்த தொழிலையோ இல்ல வேலை பாக்குற இடத்துலயோ நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அதுல நீங்க தொடப்போற உச்சம் பல பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். உங்க பிள்ளைங்களோட படிப்பு, வேலைன்னு அவங்க எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பாக அமையும். அவங்க மூலமா உங்களுக்கு பல பெருமைகள் தேடி வரப்போகுது. இவ்வளவு சிறப்பான ஒரு காலகட்டத்தை நீங்க ரொம்ப கவனமா கையாண்டு உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போக போறீங்க. பொதுவாவே கடகராசிக்காரங்களுக்கு கலை நுணுக்கம் ரொம்ப அதிகம். குறிப்பா சொல்லணும்னா நீங்க செய்யற தொழில் அது துணி வியாபாரமா இருக்கலாம், இல்ல பெண்களுக்கான ஆர்டர் அடிவமைப்பா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற எந்த ஒரு சொந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, அதுல உங்க தனித்தன்மை இப்போ பெரிய அளவுல பேசப்பட போகுது. இத்தனை நாளா முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் அந்த ஆறுங்கிற நபர் கொண்டு வரப்போற ஒரு சின்ன மாற்றத்தால பல மடங்கு லாபத்தை அள்ளி தர போறது. கடையில ஆளே வரலையே, போட்ட முதல்ல எப்படி திரும்ப எடுக்க போறோம்னு ராப்பகலா கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனிமே மூச்சு விட கூட நேரம் இல்லாத அளவுக்கு வியாபாரம் விஸ்வரூபம் எடுக்க போகுது. உங்களை நம்பி வேலை செய்யறவங்களுக்கும் நீங்க பெரிய அளவுல உதவி செஞ்சு அவங்க குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஆணி வேற நீங்க மாற போறீங்க.
உங்க உழைப்புக்கு இவ்வளவு நாள் கிடைக்காத அந்த பொன்னான அங்கீகாரம் உங்களை தேடி வரும்போது உங்க கண்ணுல இருந்து வர்றது கண்டிப்பா ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு வரப்போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை பார்த்து உங்க கூடவே இருக்கிற சிலரோட கண்கள் உறுத்தும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பொறாம பார்வை இருந்துட்டேதான் இருக்கும். அதனால யாருகிட்டயும் உங்க திட்டங்களை முன்கூட்டியே சொல்லிடாதீங்க. குறிப்பா உங்க குடும்பத்துல நடக்கிற நல்ல காரியங்களா இருக்கட்டும், வியாபாரத்துல கிடைக்கிற பெரிய லாபமா இருக்கட்டும், எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில திரியறதுதான் உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பானது. வீட்டுல அடிக்கடி கண் திருஷ்டி கழிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்துக்காகவும் கொஞ்சம் கூட குறைச்சிடாதீங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறதே அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான். நீங்க எந்த அளவுக்கு அந்த இறைவனை முழுமையா நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றிகள் உங்க காலடி தேடி வரும். அந்த ஆறுங்கிற நபர் உங்களுக்கு ஒரு தூதுவராதான் வரப்போறாங்களே தவிர, இந்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் உண்மையான காரணம் நீங்க இத்தனை வருஷமா சிந்திய கண்ணீரும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உங்க நேர்மையும் தான். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் கூட விட்டுறாதீங்க. எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை வாக்கியத்தை உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கத்து கொடுத்திருக்கு. அந்த அனுபவத்தை வச்சு இனிமே வரப்போற காலத்துல யார் யார்கிட்ட எப்படி பழகணும், யார் சொல்றத கேட்கணும்னு நீங்களே ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துருவீங்க. உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சி, உங்க தொழில்ல கிடைக்க போற அசுர வளர்ச்சி, உங்க கைக்கு வரப்போற எதிர்பாராத கணவரவனு, இது எல்லாமே சேர்ந்து உங்களை இந்த சமூகத்துல ஒரு மாபெரும் வெற்றியாளரா நிலைநிறுத்த போகுது. இந்த ஜூன் 17க்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் வெறும் பணத்தையோ சொத்தையோ மட்டும் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை விதைக்க போறது. எத்தனை காரணமா நம்ம எதையும் சாதிக்கலையே, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமான்னு ஒரு பயம் உங்க அடிமனத்துல இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா அந்த ஆறுங்கிற நபரோட நெருகைக்கு அப்புறம் உங்களுக்கான பாதை ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். குழப்பங்கள்லாம் விலகி எந்திரிச்சு நிக்கிற ஒரு சிங்கமா நீங்க மாற போறீங்க. இது வரைக்கும் உங்களை சுத்தி இருந்தவங்க உங்க பொறுமைய ரொம்பவே சோதிச்சிருப்பாங்க. நீங்க அமைதியா இருக்க இருக்க உங்களை இழைச்சவங்கன்னு நினைச்சு உங்க தலையில மிளகாய் அரைக்க பார்த்திருப்பாங்க. ஆனா இனிமே உங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை வரப்போகுது. தப்பு நடக்கிற இடத்துல தைரியமா தட்டி கேட்கிற அளவுக்கு உங்க ஆளுமை மாறப்போகுது. உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மொத்தமா மாறி ஒரு பண்டிகை காலத்துல வீட்டுல எப்படி ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்குமோ அப்படி ஒரு சந்தோஷம் குடியேற போறது. எங்க முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்து நீங்க பல நாள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் அப்படியே மறந்துடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊழல் எல்லாம் விலகி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது சாதாரணமா தெரியலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள செத்து பிழைச்ச உங்களுக்கு தான் தெரியும் இந்த நிம்மதி எவ்வளவு பெருசுன்னு. வீட்டுல சாமி கும்பிடும் போது கூட முன்னாடி எல்லாம் ஒரு சோபம் இருக்கும். ஆனா இனிமே உங்க பூஜை அறையில ஒரு புது வெளிச்சம் பிறக்கும். குலதெய்வம் உங்க வீட்டுல நிரந்தரமா வந்து உட்கார்ந்து உங்களுக்கு காவலாவே இருக்க போகுது. இப்போ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பழைய கசப்பான சம்பவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கான அதை அப்படியே தூக்கி கடாசிட்டு புது வாழ்க்கையை ஏத்துக்க தயாரா இருங்க. யார் உங்களை ஏமாத்தினாங்க, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு நினைச்சு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன காலம் ரொம்ப பெரிய பதிலடியை கொடுக்க காத்துட்டு இருக்கு. நீங்க உங்க இலக்க நோக்கி மட்டும் பயணிக்க ஆரம்பிங்க. அந்த ஆறுங்கிற நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்க போற முழு திறமையும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க வைக்கிற ஒவ்வொரு எட்டும் இனிமே மாபெரும் வெற்றிய மட்டும்தான் தேடி தரப்போறது. எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல 100% ஈடுகாட்டோட செயல்படுங்க. உங்க உழைப்புக்கு பன்மடங்கு பலன் கிடைக்க போற இந்த பொன்னான நேரத்தை முழுமையா பயன்படுத்திக்கோங்க. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சிய பார்த்து வியந்து போற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கடகராசிக்காரங்களான நீங்க ரொம்பவே உணர்ச்சிகரமானவங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட உங்க மனச ரொம்ப ஆழமா காயப்படுத்திடும். யாராவது உங்களை பத்தி தப்பா பேசிட்டா அந்த ஒரு வார்த்தை நினைச்சுக்கிட்ட பல நாள் சரியா சாப்பிடாம கூட இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு இருக்காது.
ஏன்னா உங்களை சுத்தி நடக்க போற நல்ல விஷயங்கள் உங்க மனசை அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க போகுது. உங்க மனசுல ஏற்படுற இந்த சந்தோஷம் உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரப்போகுது. இவ்வளவு நாள் கவலையால முகம் களை இழந்து உங்களை நீங்களே சரியா கவனிக்காம விட்டுருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க வெளியில போகும்போது 4 பேர் உங்களை திரும்பி பாக்குற அளவுக்கு உங்க முகத்தை ஒரு தனி தேஜஸ் உண்டாக போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு ஈர்ப்பும் மரியாதையும் தானா வர்ற அளவுக்கு உங்க ஆளுமை ரொம்பவே கம்பீரமா மாறப்போகுது. அந்த அப்படிங்கிற நபர் உங்க கையில கொடுக்க போற அந்த அதிர்ஷ்ட சாவில வச்சு நீங்க திறக்க போற கதவுகள் எல்லாமே இனிமே வெற்றி கதவுகளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்க சமூக அந்தஸ்து எந்த அளவுக்கு உயரும்னா, நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க ஒரு பெரிய முன்னுதாரணமா வாழ போறீங்க. ஒரு காலத்துல உங்களை யாருக்காவது உதவி செய்ய கூப்பிட்டா கூட இவங்க என்ன பெருசா செஞ்சிட போறாங்கன்னு உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா இனிமே எந்த ஒரு முக்கியமான காரியமா இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சுதான் அதை ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சுலையும் செயல்லையும் ஒரு பெரிய முதிர்ச்சியும் ஆளுமையும் வெளிப்பட போகுது. நீங்க சொல்ற வார்த்தைக்கு குடும்பத்திலயும் சரி சமூகத்திலயும் சரி அவ்வளவு பெரிய மதிப்பு உண்டாகும். முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க பல வருஷமா ஆசைப்பட்ட ஆனா சூழ்நிலையால தள்ளி போன சில விஷயங்களை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க தேடி போய் உதவி செய்யற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்பவே உயரும். உங்களை நம்பி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவி செய்யற அளவுக்கு உங்க கைகள் எப்பவுமே ஓங்கிதான் இருக்கும். இந்த ஜூன் 17க்கு அப்புறம் வரப்போற நாட்கள் ஒவ்வொன்னும் உங்க வாழ்க்கையில பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள். உங்க தொழில நீங்க எடுக்க போற சில புது முயற்சிகள் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களுக்கு கீழே பல பேர் வேலை செய்யற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை நீங்க உருவாக்க போறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க கடின உழைப்பும் அந்த பிரபஞ்சம் உங்க மேல வச்சிருக்கிற எல்லையற்ற கருணையும் தான். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க பாதையில இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கால முழு நம்பிக்கையோட உங்க அடுத்தடியை எடுத்து வைங்க. இந்த ஜூன் 17ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இல்லைங்க. இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத படபடப்பு இருக்கலாம். ஏதோ நடக்க போகுதுன்னு உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு உணர்த்திட்டே இருக்கும். அதையெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படவே தேவையில்லை. அந்த அப்படிங்கிற நபர் உங்க வீட்டு வாசல மிதிக்கும் போது அவர் கையில கொண்டு வர போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போகுதுன்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணத்தை கூட கொடுக்காம இழுக்கடிச்சவங்க இப்போ அவங்களாவே உங்க வீடு தேடி வந்து அந்த பணத்தை வட்டியும் முதலமா கொடுத்துட்டு போறதை நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா நம்பி ஏமாந்த சில விஷயங்கள்ல இப்ப எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது. கடக ராசிக்காரங்களான நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் நாளா போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே திரும்பி கூட காத்திருக்க மாட்டாங்க. அந்த தனிமை உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு உண்மையான விசுவாசிகள் யாரு, கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க யாருன்னு இந்த காலகட்டம் ரொம்ப அப்பட்டமா உங்களுக்கு காட்டி கொடுத்துடும். உங்களை சுத்தி ஒரு நல்ல மனிதர்களோட கூட்டம் தானாவே உருவாக ஆரம்பிக்கும். உங்க தொழிலையும் சரி நீங்க பண்ற வியாபாரத்திலயும் சரி நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி உங்களை தேடி வரப்போகுது. முக்கியமா நீங்க எடுக்க போற சில புதிய தைரியமான முடிவுகள் உங்களுக்கு பின்னாடி வரப்போற உங்க வாரிசுகளுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா மாறப்போகுது. எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல உங்களை சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. நீங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமா பார்க்க மாட்டீங்க. அதோட ஆழம் வரைக்கும் போய் அலசி ஆராயிற குணம் உங்களுக்கு இயல்பாவே உண்டு. உங்ககிட்ட இருக்கிற அந்த அபாரமான உள்ளுணர்வு இனிமே ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாரு உங்ககிட்ட உண்மையா பழகுறாங்க, யாரு முகமூடி போட்டுட்டு நடிக்கிறாங்க அப்படிங்கறத உங்க கண்ணை பார்த்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ஒரு தெளிவு தான் உங்க வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு சறுக்களும் வராம உங்களை காப்பாத்த போகுது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் நீங்க அடைய போற இந்த அசுர வளர்ச்சி தான் ஒரு மரண அடியா அமைய போறது.
நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். உங்க வெற்றி தான் அவங்களுக்கு தரப்போற மிகப்பெரிய பதிலடி. அதனால வீணான விவாதங்கள்ல ஈடுபட்டு உங்க பொன்னான நேரத்தை யாருக்காகவும் வீணாக்காதீங்க. குடும்ப பொறுப்புகளை எப்பவுமே உங்க தோள்ல சுமந்துட்டு இருக்கிற நீங்க உங்களுக்காக வாழவே மறந்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இனிமே வரப்போற நாட்கள் உங்களுக்கானது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கும் உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கும் பிரபஞ்சம் நிறைய வாய்ப்புகளை அள்ளி தரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறப் போற இந்த காலகட்டத்துல உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு அரணா நிக்க போகுது. நீங்க மனதார நினைச்சு தொடங்குற ஒவ்வொரு காரியமும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை இருளையும் விரட்டி அடிச்சுட்டு ஒரு பெரிய சூரியோதயம் உங்களுக்காக காத்திருக்கு. உங்க ஜாதகத்துல இப்போ நடக்கிற கிரக மாற்றங்கள், குறிப்பா சமீபத்துல நடந்த குரு பயிற்சியோட முழு பலனும் இந்த ஜூன் 17க்கு அப்புறம் தான் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போறது. அதனால குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்தாலும் அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கானா ஏதோ ஒரு கடை இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த தடைகள்லாம் சுப்பு நூறா உடைய போறது. அந்த ஆறுங்கிற நபர் மூலமா அந்த குரு பகவானே உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்க போறாரு. உங்க ராசிக்கு வரப்போற இந்த யோகம் சும்மா கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு போற யோகம் கிடையாது. இவ உங்க வம்சத்தையே வாழ வைக்க போற ஒரு நிரந்தரமான ராஜயோகம். உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த இருள் விலகி சுப காரியங்கள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடக்க போகுது. யாருக்கெல்லாம் கல்யாணம் கள்ளி போயிட்டே இருந்ததோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம கோவிலா ஏவி இறங்கின தம்பதிகளுக்கு அவங்க வீட்டுல சீக்கிரமே தொட்டில் கட்ட போற சந்தோஷமான செய்தி தேடி வரும். இந்த மாதிரி உங்க குடும்பத்துல அடுத்தடுத்து நடக்க போற நல்ல விஷயங்களை பார்த்து உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்பட போறாங்க. நேத்து வரைக்கும் உங்களை ஒரு கொருட்டா கூட மதிக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறத பார்த்து உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே உங்க உண்மையான உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. இதை எப்பவுமே நீங்க மறக்க கூடாது. உங்களை சுத்தி எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் உங்க முகத்துல எப்பவுமே ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு தான் உங்களோட பலம். ஆனா இத்தனை நாளா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வலி மறைஞ்சிருந்தது. இனிமே உங்க முகத்துல வரப்போற சிரிப்பு உங்க அடிமனசுல இருந்து வரப்போற உண்மையான சந்தோஷத்தோட வெளிப்பாடா இருக்கும். நீங்க செய்யற தொழில எந்த அளவுக்கு லாபம் வருதோ அதே அளவுக்கு நீங்க தர்ம காரியங்களுக்கும் செலவு பண்ண ஆரம்பிங்க. அன்னதானம் செய்யறது, கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு படிக்க உதவி செய்யறதுன்னு உங்க மனசு ஆன்மீகத்திலையும் தர்ம சிந்தனையிலையும் ரொம்பவே ஈடுபாடு காட்ட ஆரம்பிக்கும். இந்த தர்மம் தான் உங்களையும் உங்க வம்சத்தையும் எந்த ஒரு திருஷ்டியும் அண்டான ஒரு பெரிய கவசம் மாதிரி பாதுகாக்கும். இப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க உடல் ஆரோக்கியம். இவ்வளவு நாள் கவலையால சரியா சாப்பிடாம தூங்காம உங்க உடம்ப ரொம்பவே கெடுத்து வச்சிருக்கீங்க. இனிமே உங்களுக்கு வரப்போற நல்ல காலத்தை முழுசா அனுபவிக்கணும்னா உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே உங்களை யாராலையும் அசைச்சுக்க முடியாது. அது ஆறுங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வைக்க போற அந்த முதல் அடி உங்க கஷ்டம் எல்லாத்துக்கும் வைக்க போற முற்றுப்புள்ளி. நீங்க ஆசைப்பட்ட அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்க கைக்கு வந்து சேர போற இந்த நேரத்துல குலதெய்வத்தை மட்டும் மனதார வேண்டிக்கிட்டு உங்க வேலையை தைரியமா ஆரம்பிங்க. உங்களுக்கான வெற்றி காத்துட்டு இருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு இரக்க குணம் இருக்கும். ரோட்ல போற யாராவது கஷ்டப்படுறத பாப்பா கூட உங்க மனசு தாங்காது. அந்த அளவுக்கு இளகிய மனசு கொண்ட உங்களை இந்த சமூகம் ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு. ஆனா இந்த ஜூன் 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் உங்களோட ஒரு இரும்பு மனுஷனா மாத்த போகுது. அந்த அப்படிங்கிற நபர் உங்களுக்கு கொடுக்க போற தைரியம் நீங்க எடுக்க போற முடிவுகள்ல ரொம்ப தெளிவா எதிரொலிக்கும். குறிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான பத்திரத்துல கையெழுத்து போடுறதோ இல்ல புதுசா ஒரு தொழில் ஒப்பந்தம் செய்யறதோ இந்த நேரத்துல ரொம்பவே சுமூகமா நடக்கும். இதுவரைக்கும் உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினவங்கன்னா இப்ப உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. நீங்க எதை பட்டாலும் அது துலங்கும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய பாதுகாப்பாரனா மாற போறீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நீங்க உருவாக்க போறீங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்ல இத்தனை நாளா இருந்த ஒரு எதிர்மறையான சக்தி மொத்தமா விலகிட போகுது. சிலருக்கு வீட்ல எப்பவுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்திருக்கும். சாமி கும்பிடும் போது கூட மனசுல ஒரு நிம்மதி இருந்திருக்காது. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கடலையும் உங்களுக்கு வேண்டாம். வீட்ல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய நல்ல அதிர்வு உருவாக போகுது. அந்த ஆறுங்கிற நபரு உங்க வீட்டுக்குள்ள வரும்போது கொண்டு வர போற அந்த அதிர்ஷ்டம் உங்க வம்சத்தையே தலைக்க வைக்க போகுது. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சு தள்ளி போன ஒரு விலை உயர்ந்த பொருளை, அது நகையா இருக்கலாம், இல்ல வாகனமா இருக்கலாம், அதை ரொம்ப சுலபமா வாங்கி உங்க குடும்பத்தை சந்தோஷப்படுத்த போறீங்க. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. நீங்க நினைச்சதை விட பல மடங்கு பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க இன்னொரு முக்கியமான மாற்றத்தையும் உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க எதுக்காவது ஒரு சின்ன உதவி கேட்டு வெளியில போனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட உங்களை பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த வலியை உங்களால வெளியிலயும் சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளேயும் முழுங்கிட்டு உங்களே தவிச்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. நீங்க யார பார்த்து உதவி கேட்கணும்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாரும் அவங்களாவே உங்ககிட்ட நிக்க போறாங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற அந்த பிரம்மாண்டமான மாற்றம் உங்களை சுத்தி ஒரு பெரிய அதிகார வட்டத்தையே உருவாக்க போகுது. முக்கியமா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த இழுபறி எல்லாம் இப்போ ரொம்ப சுலபமா முடிஞ்சு உங்க கைக்கு வரப்போகுது. எந்த ஒரு காரியத்துக்காகவும் நீங்க இனிமே காத்து கிடக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க நினைச்ச மாத்திரத்துல காரியங்கள் கைகூடி வர்ற அளவுக்கு உங்க கிரக பலம் ரொம்பவே வலிமையா மாறிடுச்சு. அதே மாதிரி உங்க குடும்பத்துல வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அரணா அணைய போகுது. அவங்க மனசார உங்களை வாழ்த்தும் போது அது உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமா மாறி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிய வீச போகுது. நீங்க போற பாதையில இத்தனை நாளா இருந்த முட்கள் எல்லாம் மாறி இப்போ அது ஒரு பூஞ்சோலையா மாற போறது. உங்களுக்காக குழி தோண்டினவங்கன்னா அவங்க தோண்டின குழியில அவங்களே நிலப்போறத நீங்க ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்க போறீங்க. உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சவங்க வாய் மூடி மானமா போற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கும். முக்கியமா உங்க சொத்து சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையிலயும் நீங்க இனிமே கவலைப்படவே வேண்டாம். ரொம்ப வருஷமா உங்களை விட்டு போன ஒரு பொருள் அல்லது உங்களுக்கே கிடைக்காதுன்னு நினைச்ச ஒரு பெரிய சொத்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப ஆச்சரியமான முறையில உங்க கைக்கு சேர போகுது. இது எல்லாமே அந்த ஒரு நபரோட வருகையால நடக்க போற மாபெரும் சித்து வேலைகள் தான். இந்த ஜூன் 17க்கு அப்புறம் நடக்க போற இன்னொரு பெரிய அதிசயம் உங்க சொந்த தொழில்ல. குறிப்பா சொல்லணும்னா நீங்க ரொம்ப நாளா சொந்தமா ஒரு துணி வியாபாரம் ஆரம்பிக்கணும், இல்ல ஆடை வடிவமைப்பு துறையில ஏதாவது சாதிக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவு வச்சிருப்பீங்க. அந்த கனவு இப்போ முழுமையா நிஜமாக போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன யோசனை அல்லது உதவி உங்க சொந்த வியாபாரத்தை யாரும் எதிர்பார்க்காத உயரத்துக்கு கொண்டு போக போகுது. நீங்க தைரியமா இந்த நேரத்துல புதுசா ஆடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொடங்கினாலும் சரி, இல்ல செஞ்சிட்டு இருக்கிற வியாபாரத்தை பெரிய அளவுல விரிவுபடுத்தினாலும் சரி, அதுல லாபம் நிறைய பட்டப்போகுது. உங்க திறமைக்கும் உங்க ரசனைக்கும் ஏத்த மாதிரி நீங்க உருவாக்குற ஒவ்வொரு விஷயமும் மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பை பெறப்போகுது. இவ்வளவு நாள் காசு பணத்துக்கு கஷ்டப்பட்ட நிலைமை மாறி நீங்க பல பேருக்கு நிலையில கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்க. உங்க கையில நல்லபடியா பணம் புழங்க ஆரம்பிச்சதும் உங்க வெள்ளி தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போறது. இவ்வளவு நாள் கவலையிலையும் கடனிலையும் உங்களை நீங்களே சரியா கவனிக்காம பாக்குறதுக்கே ரொம்ப சோர்வா இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்க முகத்துல ஒரு பிரகாசமான புது பொலிவு வரப்போகுது. உங்க முடி திருத்தம், உங்க முகத்தோட அமைப்பு எல்லாமே பாக்குறவங்கள அப்படியே ஈர்க்கிற அளவுக்கு ரொம்ப கம்பீரமா மாறப்போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன திடீர்னு இவ்வளவு இளமையா மாறிட்டீங்க, முகத்துல அப்படி ஒரு தனி கலா வந்துருச்சேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றம் முற்றிலுமா மாற போறது. மனசுல இத்தனை வருஷமா இருந்த பாவம் எல்லாம் மொத்தமா இறங்குனதுனால உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாய ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட ஏற்பட்டு இருக்கிற இந்த நல்ல மாற்றத்தை பார்த்து ரொம்பவே நெகிழ்ந்து போவாங்க. நீங்க வெளியில நடந்து போகும்போது
உங்க ஒவ்வொரு அடியிலையும் ஒரு மாபெரும் தன்னம்பிக்கை வெளிப்படும். இத்தனை வருஷமா உங்களை முட்டாள்னு நினைச்சு ஏமாத்தினவங்க உங்களுக்கு முதுகுல குத்துனவங்க எல்லாம் நீங்க அடைய போற நீங்க அசுர வளர்ச்சிய தூரத்துல இருந்து பார்த்து பயந்து போய் நிக்க போறாங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து வாய்க்கரிச்சல படுற ஒரு கூட்டமும் கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கதான் செய்யும். ஆனா அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு சிறு கெடுதலும் பண்ண முடியாது. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படி ஒரு இரும்பு கோட்டைய அமைச்சு கொடுத்திருக்கு. உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்க நிழல் மாதிரி கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க அடுத்த கட்ட திட்டங்களை பத்தி வெளியாட்கள் கிட்ட அதிகமா பேசாம இருக்கிறது தான். உங்க வியாபாரம் சம்பந்தமான ரகசியங்களை ரொம்ப பத்திரமா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும். அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது நீங்க எடுக்க போற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை சம்பாதிச்சு தரப்போற ஒரு பொன்னான முடிவாதான் இருக்கும். உங்க வீட்டை சுத்தி இத்தனை வருஷமா இருந்த ஒரு பெரிய கண் திருஷ்டி மொத்தமா உடைய போது இவ்வளவு நாள் நீங்க தொட்டதனா தோல்வியில முடிஞ்சதுக்கு காரணமே உங்க மேல விழுந்த மத்தவங்களோட பொறாம கார்வதான். நல்லா உழைப்பீங்க, நேர்மையா இருப்பீங்க, ஆனா கடைசி நேரத்துல காரியம் கை நழுவி போகும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல இருந்த திருஷ்டியும் உங்களை சுத்தி இருந்த நெகட்டிவ் எனர்ஜியும் தான். ஆனா இனிமே அந்த திருஷ்டி உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற வெளிச்சம் உங்களை சுத்தி இருக்கிற இருட்டை மட்டும் இல்ல, உங்க மனசுக்குள்ள இருந்த அத்தனை குழப்பங்களையும் வேரோட புடுங்கி எரிஞ்சிடும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமா இருக்கும். உங்க வாக்கு அப்படியே கழிக்க ஆரம்பிக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கிறத பார்த்து உங்களுக்கே பல நேரங்கள்ல சிலுத்து போகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தெய்வாம்சம் உங்ககிட்ட குடியேற போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க உழைப்பை யாருக்காவது கொட்டி கொடுத்துட்டு அதனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாம ஏமாந்து போயிருந்தீங்கன்னா அந்த உழைப்புக்கான பலம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா பல வருஷமா சொந்தமா தொழில் பண்ணிட்டு அதுல பெருசா எந்த ஒரு லாபமும் பார்க்காம நஷ்டத்தை மட்டுமே தந்துச்சு ஒரு கட்டத்துல இந்த துணிவையே விட்டுலாமான்னு கூட விரக்தியில யோசிச்சிருப்பீங்க. அப்படி முடங்கி போனவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாபெரும் பொற்காலம். உங்க தொழில் யாரும் எட்டி பார்க்க முடியாத உயரத்துக்கு போகுது. நீங்க ராப்பகல முழிச்சு போடுற திட்டங்கள் எல்லாம் இப்போ ஒண்ணு விடாம அப்படியே பழிக்க போறது. உங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்க கூட உங்களை ஒரு ரோல் மாடலா பாக்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்கும். பண வரவு எந்த பக்கம் இருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு தண்ணி மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். பணம் சேர சேர உங்க தாராள குணமும் இன்னும் அதிகமாகி யாருக்கும் தெரியாம கலந்து இருக்கு. நீங்க உதவி பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க பேர் இங்க சமூகத்துல ரொம்ப ஆழமா ரொம்ப மரியாதையா பதிய போகுது. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்த பெரிய சண்டைகள் இனிமே இருக்கவே இருக்காது. உங்க பிள்ளைங்க நீங்க பட்ட கஷ்டத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்க பொறுப்புகளை அவங்க தோள்ல ஏத்துக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய பெருமை சேரும். வீட்டுல எப்பவுமே ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப சந்தோஷமா நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நாள் உங்களை தப்பா நினைச்சு உங்களை விட்டு ஒதுங்கி போன சொந்தக்காரங்கெல்லாம் இப்போ உங்க உண்மையான அருமைய புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் உங்ககிட்டயே வந்து சேர போறாங்க. ஆனா நீங்க பழைய மாதிரி எல்லாரையும் உடனே நம்பிட மாட்டீங்க. ஏன்னா நீங்க பட்ட ஒவ்வொரு பாயமும் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. முகத்துக்கு நேரா சிரிச்சு பேசுற எல்லாரும் நல்லவங்க இல்லைங்கிறத நீங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால ரொம்ப உஷாராகவே இனிமே உங்க காய்களை நகர்த்துவீங்க. இது உங்களுக்காக பிரபஞ்சம் எழுதி வச்சிருக்கிற நேரம். இதை இனிமே யார்கிட்டயும் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. ராசிக்காரங்களுக்கு இனிமே வரப்போறது எல்லாமே வசந்த காலம்தான்னு ரொம்ப அடிச்சு சொல்லலாம். அந்த ஜூன் 17 முழு நம்பிக்கையோட காத்துட்டு இருங்க. தார் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த தருணம் உங்க வாழ்க்கையில நீங்க படாத பாடுபட்டு சிந்தின அத்தனை கண்ணீருக்கும் ஒரு பெரிய விடைய அமைய போகுது. இருட்டுல தவிச்ச உங்களுக்கு பிரபஞ்சம் காட்ட போற மிகப்பெரிய வெளிச்சம் தான் இது. இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்துறவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாம் அவங்களோட கர்ம வினையால பெரிய அடி வாங்க போறாங்க. ஆனா நீங்க யார பத்தியும் கவலைப்படாம உங்க குடும்பம், உங்க தொழில், உங்க முன்னேற்றம்னு ராஜநடையோட முன்னாடி போயிட்டே இருக்க போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தூய்மையான அன்புக்கும் யாருக்கும் கெடுதல்
நினைக்காத அந்த வெள்ளந்தித்தனத்துக்கும் அந்த கடவுள் கொடுக்க போற மாபெரும் பரிசு இது. உங்க வீட்டுல இனிமே வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. செல்வமும் சந்தோஷமும் நிரந்தரமா உங்க வீட்டுல குடியேற போகுது. இந்த நல்ல நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க குலதெய்வத்தை எந்த காரணத்துக்காகவும் நாக்காம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. தினமும் காலையில எந்திரிச்சதும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் அந்த சாணி கால்ல இறக்கி வச்சுட்டு இனிமே எனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற முழு நேர்மறையான எண்ணத்தோட இருங்க. இந்த பதிவுல சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில 100% அப்படியே நடக்க போகுது. இத நீங்களே உங்க கண்கூடா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட போறீங்க. உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயங்களை வரவேற்கிற விதமா உங்க குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு பெரிய நன்றிய மனசுல அந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்க. உங்க நம்பிக்கையும் உங்க நேர்மையும் உங்களை எப்பவுமே ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். இனிமே உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் ஜெயம்தான். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.